மிக முக்கியமான சேவைகளாக என்ன பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய அரசமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய முகவுரையாவது நாம் நம்முடைய மக்களுக்கு தெரிவித்திருப்போமேயானால், இயற்கை வளங்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த குடிமக்கள் என்ற நிலையில் நாம் செயல்படுவது கிடையாது. அதுக்கு காரணம், நம்ம அரசமைப்பு சாசனத்திலேயே குடிமக்களுக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லலை. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பொறுப்புன்னு என்ன சொல்லியிருக்கோம், கவர்னருக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம், குடியரசுத் தலைவருக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம், மந்திரி சபைக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் குடிமக்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லலை. ஒரு அரசமைப்பு சாசன திருத்தச் சட்டத்தின் மூலமாக 42ல் வருது. அது ஆர்டிக்கிள் 51A. அதில் தான் அந்த குடிமக்களுக்கு பொறுப்பு அப்படின்னு வருது. அந்த பொறுப்பை ரொம்ப ஒரு ஆழமாக சிந்திச்சிங்க அப்படின்னா, என்னவெல்லாம் பொறுப்பு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல இந்திய அரசமைப்பு சாசனத்தை மதித்தல், அப்புறம் தேசிய கொடியை மதித்து வணங்குதல், அதே போல தியாகம் செய்து சுதந்திரம் பெற்று தந்த தலைவர்களை மதித்தல், போற்றுதல், அவர்களுடைய தியாகத்திற்கு மதிப்பளித்தல், அந்த தியாக சீலர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல், அரசமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்கள் இருக்கிறதல்லவா, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுதல், அதே போல இந்த ஜனநாயகத்தை கட்டமைப்பதற்காகவும் நிர்வாகத்தை கட்டமைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை பாதுகாத்தல், அந்த அமைப்புகளை பங்கெடுத்தல், இயற்கையை பாதுகாத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இதே போல பல்வேறு விதமான பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகள் என்பது பூடகமாகவே அந்த அரசமைப்பு சாசனத்தில் இருக்கும். ஒரு 11. இப்போ கல்வி, தன்னுடைய குழந்தைக்கு கல்வி புகட்ட வேண்டியது என்பது ஒரு பொறுப்பு, ஒரு கட்டாய கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை உருவாக்கும். ஆனால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கையில் இவர் அந்த குழந்தையை எங்கேயாவது வேலைக்கு விட்டு பணம் வாங்கினார்னா அது குற்றம். அப்படி செய்யக்கூடாது. அரசாங்கம் படிக்க வைக்கணும், இவர் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இயற்கை வளங்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் என்றால் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. வீதியை சுத்தமாக வைத்திருப்பதும் கடமைதான், குப்பை மேலாண்மை செய்வதும் கடமைதான், அந்த ஊரை சுத்தமாக வைத்திருப்பதும் கடமைதான், பள்ளிக்கூடத்தை பாதுகாப்பதும் கடமைதான், நாட்டை பாதுகாப்பதும் கடமைதான். அப்போ மிக முக்கியமான சேவைகளாக என்ன பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு, அனைவருக்குமான நாடு. ஆக ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்வதும், பன்முகத்தன்மையில்தான் இந்த நாடு இருக்கிறது என்பதும், அமைதி காப்பதும், ஒற்றுமையாக இருப்பதும், ஒருங்கிணைந்து செயல்படுவதும், இவைகளெல்லாம் முக்கிய பொறுப்புகளாக, முக்கிய கடமைகளாக நம்முடைய குடிமக்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த கடமைகளெல்லாம் ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகளும் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு முதன்மையான கேள்வி. காரணம், நம்முடைய அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக மாற்றி மக்களிடம் நாம் எடுத்துச் செல்லவில்லை. குறைந்தபட்சமாக நம்முடைய அரசமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய முகவுரையாவது நாம் நம்முடைய மக்களுக்கு தெரிவித்திருப்போமேயானால் அவர்களுக்கு என்னவெல்லாம் தெரிந்திருக்கும் என்று சொன்னால், இந்த நாட்டை உருவாக்குவதற்காக உருவாக்கிய இந்த அரசமைப்பு சாசனம் எவ்வளவு உயரிய குறிக்கோளை கொண்டு இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை கடைபிடிக்க வேண்டியது ஒவ்வொருடைய குடிமகனுடைய கடமை என்று எண்ணி இருக்க முடியும்.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் அப்படி செய்யவில்லை. இன்றைக்கு அரசமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய 51வது சரத்தில் ஏ பிரிவில் இருக்கக்கூடிய இந்த 11 கடமைகளையும் செயல்பாடுகளாக விரித்து பார்ப்பீர்களேயானால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 செயல்பாடுகள் வரும். இவைகளை எப்படி செய்வது என்பதை நம்முடைய பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை உணர வைத்து விட்டோம் என்று சொன்னால், சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வினை நாம் பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவரிடமோ பெற வேண்டியது கிடையாது. அத்தனை பிரச்சனைகளுக்கும் மக்கள் தீர்வு காணுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக மாறுவார்கள், பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது நாம் தான் பொறுப்பு என்று உணர்வார்கள். அப்படி ஒரு சூழலை நாம் உருவாக்குவதற்கு இந்த குடிமக்கள் தயாரிப்பு பணியை பொதுக்கருத்தாளர்கள் செய்ய வேண்டும், பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டும், கல்விக் கழகங்கள் செய்ய வேண்டும், ஊடகங்கள் செய்ய வேண்டும். அதை செய்தால் பொதுமக்கள் பொறுப்புமிக்க பொதுமக்களாக, பொறுப்புமிக்க குடிமக்களாக மாறுவார்கள். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது.